இந்த அரச மரம் நட்டு ஒரு 12-13 வருஷம் ஆகுதுங்க. ஏன் கோயிலில் இந்த மரங்கள், அரச மரங்கள், ஆலமரங்களை வைக்கிறாங்க அப்படின்னா, இடத்தை அழைக்கும், நிழல் காக்கும், பறவைகள்லாம் வந்து தங்குறதுனால இப்போ விவசாய நிலங்களில் இருக்கும்போது தொந்தரவாக இருக்குன்றது தான் கோயில் குளங்கள், அரசாங்கத்தினுடைய பொதுவான ஏரி, ஓடை, புறம்போக்கு அந்த இடத்துல மரங்களை வைக்கிறது. அரச மரத்தை நடும்போது மேலோட்டமாக வச்சோம்னா நம்ம மரம் கீழே சாஞ்சிடும் இல்லையா? அதனால் நல்ல தரைதளத்துக்கு கீழே நல்ல ஆழம் எடுத்து அந்த குழிக்குள்ளே ஒரு தென்னை மரம் நடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நல்ல ஆழமாக எடுத்து அதுக்குள்ளே தான் பதிச்ச விஷயம். இது வந்து அந்த கோயில்லையே இருக்கக்கூடிய 2வது அரச மரங்க. இது வேறு ஒரு ரகமாக இருக்குது, நல்லா ஹைட்டாக போகுது, ஆனால் நல்லா வளர்ந்துருக்குங்க. தேர்ந்தெடுக்கும்போது இந்த நல்ல டெம்பராக இருக்கக்கூடிய, நல்ல வளைவு இல்லாமல், நல்ல ஒரு இடுப்பு அளவுக்கு இல்லைன்னா ஆள் அளவு உள்ள ஒரு அரசங்கன்று இல்லை ஆலங்கன்று நம்ம தேர்வு செஞ்சோம்னா தான் அந்த மரம் நல்லா அடிக்கட்டை நல்லா பாருங்க. அந்த கடிக்கட்டை நல்லா பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு பாருங்க அடிக்கட்டை. இப்போ அரச மரம் வந்து ஒரு ஊருக்கு குறைஞ்சது ஒரு 10 மரமாக இருக்கணும். அரச மரம், ஆலமரம். அரச மரம், ஆலமரத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அது பெரும்பாலும் அது கீழே சாயாது, கிளைகள்லாம் முறிஞ்சு விழுவாது. சரி. ஏறக்குறைய திடீர்னு இடியெல்லாம் விழுவாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற மரங்கள்லாம் இடி விழுந்துடும். ஆனால் தான் இந்த ஊர் கோயிலில் கூட வைக்கிறது காரணம். இப்போ வன்னி மரத்தில் இடி விழுவாது. அதேமாதிரி ஆலமரம், அரச மரங்களில் பெரும்பாலும் இது பாதுகாப்பான மரம் தான், கிளைகள்லாம் முறிஞ்சு மேலே விழுவாது. அதனால இந்த கோயிலில் 2 மரம் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சுடுகாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அதில் ஒரு 5 அரச மரம், ஒரு 2 ஆலமரம் வச்சுருக்கிறோம். அது வச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. நம்ம கணக்கில் ஒரு 10 அரச மரம், ஒரு 10 ஆலமரம் அப்படின்ற கணக்கில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நிறைவாக இருக்குது. 15க்கு 15 ஒரு 10க்கு 10 சுற்றிலும் அந்த கருங்கல் வச்சோ காங்கிரீட் வச்சோ கட்டு கல் கட்டிட்டோம்னா மக்கள் உட்காருவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இங்கே விவசாயம் பண்ண வரவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல உட்காரதுக்கு, இலைப்பாறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஊர் பொது இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி அரச மரங்கள் வைக்கிறது. இந்த சுத்து கல் இப்போ சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா, பஞ்சாயத்தில் நடக்குமே, அந்த மாதிரி ஒரு இடுப்பு அளவுக்கு கல் கட்டி வச்சிட்டோம்னா உள்ள மண்ணை கொட்டி வச்சிட்டோம்னா அவங்க வரவங்க போகிறாங்க, ஓய்வு எடுத்துக்குவாங்க. அது ஒரு வேலை பாக்கி இருக்குது. இப்போ மரம் சின்ன மரமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு கட்டை, அந்த இடத்துல ஒரு கட்டை வெட்டினா போதும். இதில் ஒரு 10-15 பேர், அதில் ஒரு 30 பேர் உட்கார்றதுக்கோ, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விவசாயிகள் ஓய்வு எடுப்பதற்கு நல்லா இருக்கும். நன்றிங்க. இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக மரம் வச்சுருக்கீங்க சாமி.